பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைகள் எங்களுடைய மனதிற்கு ஆறுதலையும் ஜீவனையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது வார்த்தைகள் மூலமாக வரும்பொழுது எங்களுக்குள்ளாகவும் ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையை மாற்ற, எங்கள் ஆவியை உற்சாகப்படுத்த, எங்கள் ஜீவனை புதுப்பிக்க அது பயனுள்ளதாக இருக்கிறதற்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பாக்கியமாய் கருதுவார்களாக. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய விசேஷித்த விதமான வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் சங்கீதம் 91வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த 91வது சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அநேகர் யுத்தங்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த சங்கீதத்தை சொல்கிறது உண்டு. அதெல்லாம் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். உன்னதமானுடைய மறைவுனா என்ன, சர்வ வல்லவருடைய நிழல். ஒரு இடத்துக்கு வெயிலில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க அல்லது மழையில் நீங்கள் போகிறீங்க, டக்குன்னு ஒரு கொடையை பிடிக்கிறீங்க. அப்போ கொடையை பிடிக்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் மழை பெய்யலாம். ஆனால் அந்த கொடைக்குள்ளே இருக்கிறவங்க யாரோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதுபோல இந்த உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய நிழல், இந்த உன்னதமானுடைய மறைவுக்கு போகும்போது அங்கே என்ன நம்ம அனுபவிக்கிறோன்னு சொல்லி சொன்னால், இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குகிறதை அனுபவிக்கிறோம். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. எப்போ நம்ம அதை அனுபவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், உன்னதமானுடைய மறைவில் அல்லது சர்வவல்லருடைய நிழலில் எப்படி தங்குகிறோம் நாம் அப்படின்னா சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன், இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவர் நமது மறைவிடமாக நிழலாக மாறுகிறார் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து சங்கீதக்காரன் இப்படி பேசுகிறார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், இது ஃபுல்லாகவே இந்த பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பி வைக்கிற மாதிரி போடப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பகல், மத்தியானம், இரவு, கொள்ளை நோய், சங்காரம், இப்படி ஏராளமான பாதிப்புகள், வியாதியோ அல்லது யுத்தங்களோ பட்டயமோ எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை காக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இந்த வசனங்கள் இருக்குது. இதில் வேடனுடைய கண்ணி, இந்த வேடன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஒரு பறவைக்கு எப்படி ஒரு வேடன் எதிரியோ அதுபோல நமக்கும் கூட நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதம் செய்கிற ஒரு எதிரி இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கண்ணுக்கு தெரிஞ்சவங்களோட இல்லை நம்முடைய போராட்டம். கண்ணுக்கு தெரிஞ்சவங்க செய்கிற எல்லா காரியங்களுக்கு பின்பாக கண்ணுக்கு தெரியாத ஒரு சிந்தை, ஒரு ஆவி. ஆவின்னு நான் ஏன் சொல்லலைன்னா உடனே நமக்கு அசுத்தாவி தான் தெரியுது. அதுக்குள்ளே நான் டீட்டெயிலாக போக விரும்பலை.
சில இடங்கள்ல இந்த ஆவி அப்படிங்கிறது ஆட்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் வரும். அது நீங்கள் ஆங்கில வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இன் யுவர் ஆட்டிடியூட் அப்படின்னு வரும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி அப்படின்னு வரும்போது நியூ ஆட்டிடியூட் அப்படின்னு வரும். அப்போ என்ன விஷயம்னா, நமக்கு விரோதமாக இருக்கிறது என்ன, நம்முடைய மனதிலும் சரி மற்றவர்கள் நமக்கு விரோதமாக இருக்கும்போதும் சரி, அது என்னன்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய சிந்தனை முறை, அவங்க காரியங்களை கவனிக்கிற முறை, இதெல்லாம் தான் வித்தியாசப்படுது. நமக்கும் கூட நன்மை செய்யாத நிறைய எண்ணங்கள் நமக்கே இருக்குது. ஆனா இங்க நாம பேசுகிறது வெறும் எண்ணத்தை பத்தி மாத்திரம் இல்லை. நான் சாத்தானே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நமக்கு உண்மையாகவே நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற ஒன்று இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்க பிசாசுனோ சாத்தானோ அசுத்தாவினோ துர்ராவினோ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவன் அப்படின்னோ வலுசற்பம்னோ என்ன வேணா பேர் கொடுத்துக்குங்க. ஆனா நமக்கு விரோதமா ஒண்ணு நடக்குது. அதுக்கு சிம்பிளா எல்லாரும் சாத்தான் அப்படின்னு சொல்றதுனால நானும் அதையே பின்பற்ற விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த சாத்தானால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த சாத்தான் ஒரு பெரிய ஒம்னிபசன்ட்டோ ஒம்னிசைன்ஸோ கிடையாது. சர்வ வியாபியோ அல்லது எல்லாவற்றையும் செய்து முடித்து விடக்கூடிய ஒருவனோ கிடையாது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு தராசுல ஒரு பக்கத்துல தேவனும் ஒரு பக்கத்துல சாத்தானும் இருக்கிற மாதிரி படம் இருக்குது. தேவனால என்னெல்லாம் முடியுமோ அது சாத்தானாலையும் முடியும். அல்லது சில சமயம் சாத்தான் செய்யற செயல்களை எதிர்த்து போராட தேவனே பயங்கர கஷ்டப்படுற மாதிரிலாம் நம்முடைய ஜபங்கள்ல நம்ம பண்ற வேலைங்கெல்லாம் எப்படி தோணுதுன்னு சொல்லி சொன்னா, இன்னும் சாத்தான் பெரிய வல்லமை உள்ள மாதிரியும், நாம பல நாள் ஜெபித்து 40 நாள் 21 நாள்லாம் அப்படிலாம் ஜெபித்து அதுக்கப்புறம் அவரும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட்டு அப்படிதான் பிசாசை ஜெயிக்க வேண்டியிருக்குது போல் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இஸ் நாட் ஈக்குவல் டு காட். அவன் ஒருபோதும் தேவனுக்கு சமமானவனாக இருக்கவே முடியாது. அப்போ இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் செய்கிற அல்லது நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இது எப்படி நடக்குது? அப்ப சாத்தான் இல்லைன்னா தேவனா அப்படின்ற அடுத்த கேள்வி வந்துருது. ஏன்னா இந்த தராசு சிந்தனை எல்லாருக்கும் இருக்குது. ஒண்ணு சாத்தானா இருக்கணும், இல்லைன்னா தேவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தேவன் சோதிக்கிறார் அப்படிங்கிறாங்க. இப்ப சாத்தான் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பெரிய வல்லமைகள் கிடையாது. அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் அவனால அவனுடைய இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்திட முடியாது. அவன் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். அதுதான் யோபு புஸ்தகத்தில் கூட பூமியெல்லாம் சுற்றி திரிந்து விட்டு வருகிறான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அவன் எங்கேயோ ஒரு மறைவிடத்தில் உட்கார்ந்து தேவன் வானத்தில் உட்கார்ந்து எல்லாருடைய இருதயங்களுக்குள்ளேயும் போய் பார்க்குற மாதிரி எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் அவரால் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பிசாசு சொல்ல முடியாது. அவன் சுற்றி திரிந்து ஒவ்வொரு நேரமா வந்து தான் எல்லாரையும் பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ அந்த சுற்றி திரிகிற பிசாசானவன் எப்ப நினைக்கிறானோ அப்பெல்லாம் என்ன அட்டாக் பண்ண முடியுமானா முடியாது. அவன் ஒரு தந்திரசாலியாக இருக்கிறதுனால, ஒரு வேடன் தந்திரமாக ஒரு குருவிக்கு வலை விரிக்கிறது போல நமக்கு விரோதமாக அவனால் ஒன்றும் செய்ய முடியாததுனால. ஏன் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது? தேவன் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அவன் பூமியெல்லாம் சுற்றி திரிந்த போது ஒரு விஷயத்தை பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? யோபுவை தேவன் வேலி அடைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறான். நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர். இந்த விஷயம் யோபுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. நிறைய நேரத்தில் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார், அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய கோட்டை என்பது நமக்கு தெரியாம போயிடுது. நாம மறந்துடுறோம் அல்லது நமக்கு தெரியவே இல்லை அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே. ஆனா எதிராளிக்கு அது தெரிகிறது, சாத்தானுக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரிகிறது நாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
சில சமயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வியாதியில் நம்ம போவோம், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்லுவாங்க கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. நம்ம யாருக்கிட்ட காப்பாற்றணும்னு போயிருக்கிறோமோ அவர் சொல்கிறாரு கடவுள் தான் காப்பாற்றுவாங்க. அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம அவர்கிட்ட முதல்ல போயிருக்கவே மாட்டோம். ஏன்னா நாம் அவர் காப்பாற்றுவாருன்ட்டு தானே போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை கடவுள் தான் காப்பாற்றுவாருன்னு விஷயம் அவருக்கு தெரியுது. இப்படி நமக்கு தெரியாத நிறையா விஷயங்கள், நம்ம சில சமயம் மறந்து போகிற நிறையா விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிகிறது. அது மாதிரி யோபுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரிகிறது யோபு தேவனால் பாதுகாக்கப்பட்டவன், வேலி அடைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை தீமையினால சோதிக்கிறது இல்லை. சில பேர் பிரச்சனை வந்தவொடனே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் ஏதோ சோதிக்கிறாரு, கடவுள் ஏதோ எனக்கு பாடம் நடத்துகிறாரு, கடவுள் ஏதோ எனக்கு பிரச்சனைகளை தந்து என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க விரும்புகிறார், நான் எங்கேயோ ஓடுறேன், கடவுள் என்ன பண்ணுறாரு என்னை விட்டு ஓடுருவே நீ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து திருப்பி கொண்டு வர்றாரு. இப்படிலாம் நிறையா விதமான கடவுள்களை நாம் இங்கே போதிக்கிறோம், பார்க்குறோம். ஆனால் கடவுள் தன்னை பற்றி சொல்லும்போது அவர் தெளிவாக இருக்கிறாரு. தன்னை பற்றி சொல்றதுன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. கடவுள் தன்னை பற்றி சொன்ன அந்த வார்த்தை மாம்சமானது தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒருவரை கூட சோதிக்கவே இல்லை. சகையை அவர் சோதிக்கல, ஐஸ்வர்யவான் அவர் சோதிக்கல, பரிசேயர்கள் அவர் சோதிக்கல, யாரையும் டெஸ்ட் வைக்கல. அவர் ஏதோ வேதனையை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து அவர் பண்ணலை. மற்றவர்கள் பிரச்சனை பண்ணும்போது கூட என்ன பண்ணணுன்றதை தான் அவர் காமிச்சிட்டு இருக்கிறார். ஸோ இந்த தேவன் ஒருபோதும் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அதனால தான் யாக்கோபுல சொல்லியிருக்குது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. அப்ப தேவன் சோதிக்கல, பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவன் என்ன பண்றான்னு சொன்னா பொறி வைக்கிறான், கண்ணி வைக்கிறான், ஸ்னேர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஸ்னேர் அப்படிங்கிறது ஒரு வேடன் பறவைக்கு விரிக்கிற வலையை போல, மீனுக்கு போடுகிற ஒரு தூண்டிலை போல. அது தெரியாம மாட்டணும். அப்படி மாட்டணும்னா அந்த வலையிலையோ கூண்டுலையோ அந்த தூண்டிலையோ ஒரு ஆகாரம் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கணும். அதுதான் பொறி அப்படின்னு சொல்றோம். நமக்கு தெரியும், வீடுகளில் இந்த எலி தொல்லைகள் இருக்கிற இடங்கள்ல அந்த எலிப்பொரியை வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு தேங்காய் சில்லு, தேங்காய் துண்டு ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க அதில் வச்சிருப்பாங்க. அந்த தேங்காய் துண்டை சாப்பிட வருகிற எலி தான் அதில் மாட்டிக்குது. இந்த தேங்காய் துண்டை வைக்கிறது போல நாம் அந்த வேலியை தாண்டும்படியாக, அந்த நிழலை தாண்டும்படியாக அந்த தேவன் என்ன பண்றார், வேலி அடைக்கிறார். சாத்தான் என்ன பண்றான், பொறி வைக்கிறான். சாத்தான் நமக்கு தூண்டில் போடுறான், இவர் வேலி அடைக்கிறார். நீ வேலியை தாண்டாதன்னு சொல்றார். ஆதாம் ஏவாள்கிட்ட போகும்போது அதுதான் நடந்தது. நீ இந்த வேலியை தாண்டாத, நான் உனக்கு சொன்னதை செய்யாம போயிடாத, இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொன்னா, என் பழத்தை நீ எடுத்து சாப்பிடுவியான்னு சொல்லி அவனை தேவன் கோவப்படல. அதை அவன் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அங்க என்ன பண்ணாத, போகாத அப்படின்னு சில பேர்ட்ட அப்படி சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா தேவன் அந்த இடத்துல மரமே நடாம இருந்திருக்க வேண்டித்தானே அப்படின்னு சொல்லி. இது எப்படி இருக்குதுன்னா, ஷாக் அடிக்குது ஒருத்தருக்கு, போய் கை வைக்காத ஷாக் அடிக்கன்றோம். போய் வச்சுட்டு கரண்ட் கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டித்தானே. யார் அந்த கரண்டெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கரண்ட் பல வேலைகளுக்கு பயன்படுது, பல காரியங்கள் அது செய்ய போகுது. உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ அதை தொடாதன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அது ஏன் வச்சாரு, அது ஏன் வைக்கல, இது கேள்வியே கிடையாது. அப்ப அவனுக்கு பொறி வைக்கப்பட்டது என்ன, இதை சாப்பிட்டா நீங்க தேவனை போல மாறலாம், அப்படிதான் பொறி வைக்கப்பட்டது. இவங்க அந்த எல்லையை மீறும் பொழுது அதுல போய் மாட்டிக்கிறாங்க. அதை தான் யாக்கோபு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12 இருந்து நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் அப்படின்னா சோதனையில மாட்டிக்கொண்டு முழிக்கிற மனிதன் பாக்கியவான் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. சோதனையை சகிக்கிறதுனா அந்த சோதனையில போய் மாட்டிக்கிட்டு அப்படியே சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு
அந்த எலி பொறிக்குள்ள எலி மாட்டின பிறகு முழிக்குமே, அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறது தான் சோதனையை சகிக்கிறது போல் இருக்குது. சகிக்கிறது அப்படின்னா உள்ள மாட்டிக்கிட்டு சகிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை இன்னைக்கு அந்த படத்தை மாற்றணும். நம்ம சோதனையில மாட்டிக்கொண்டு முழிக்கிற மனிதன் பாக்கியவான் இல்லை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா கீழே போட்டிருக்குது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப என்ன நடக்குது? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அப்போ ஒரு எலி அந்த பக்கமா போகும்பொழுது அங்க ஒரு தேங்காய் சுட்டு வாசனையை கூட்டி அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த தேங்காய் சுடப்பட்ட அந்த வாசனையும் தேங்காய் வாசனை அதை இழுக்குது. உள்ள போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்னு அது கொஞ்ச நேரம் யோசிக்குது. இன்னும் வேற மாதிரி இருக்குதே, கீழே கிடக்கலையே, தொங்கிக்கிட்டு இருக்குதே, இதை போகலாமா வேணாமா அப்படின்னு அது யோசிக்குது. கொஞ்ச நேரம் அந்த சோதனையை அது சகித்து பார்க்குது. பிறகு அதால சகிக்க முடியல. எப்படி நீங்க ஒரு லேஸ் சாப்பிட்டு இன்னொரு லேஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்க முடியாதோ, எப்படி உங்க முன்னால ஒரு வேர்க்கடலைய வச்சுட்டா கிண்ணத்துல ஒரு வேர்க்கடலையா எடுத்து சாப்பிடும்போது, ஒரு வேர்க்கடலை எடுத்துட்டு 20 நிமிஷம் காத்திருக்க முடியுமா அடுத்த வேர்க்கடலை எடுக்கிறதுக்கு? இல்லை, உடனே எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? அது சகிக்க முடியாது. சோதனை முன்னால இருக்கும்போது அந்த சகிக்கிறத பத்தி பேசியிருக்குது. உள்ள மாட்டிக்கிட்டு திண்டாடுறத பத்தி பேசல. மாற்றத்துக்கு முன்னால இது வேணான்னு ஒரு மனசு சொல்லும் போது, சரி தொட்டு தான் பார்த்துருவோமே, எடுத்து தான் பார்த்துருவோமே, அனுபவிச்சு தான் பார்த்துருவோமே அப்படின்னு இந்த எலி, சரி நமக்கு ஒன்றும் நடக்காது, டக்குன்னு திரும்பிடலாம், அது இப்படிதான் தொங்கிட்டு இருக்குது, எடுத்துட்டு உடனே வெளியே வந்துடலாம் அப்படின்னு என்னென்னமோ யோசித்து உள்ள போய் தொடும் பொழுது அது மாட்டிக்கொள்ளுது. இப்படிதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, அதுக்குள்ள கடைசி வரைக்கும் போகாம இல்ல என்னுடைய பிரின்சிபல்ஸை தான் நான் நிற்பேன், நான் இது வேண்டான்னா எனக்கு வேண்டாம் தான், எதற்காகவும் நான் போய் அதை தொட்டு பார்க்கவோ அனுபவிக்கவோ மாட்டேன் அப்படி சொல்றவங்க. அது பலவிதமான வெறும் கெட்ட செயல்கள் மாத்திரம் இல்லை, பயம் கூட ஒரு விதமான ஸ்னேர் தான். பயம், அந்த பயந்து காரியங்களை செய்யாம இருக்கிறது ஒரு வகையான ஸ்னேர். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாதது பயம் நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. எதுல பயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை, எதுல இச்சை இருக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. சில சமயம் நல்லதுன்னு நினைச்சிட்டு தான் நம்ம காரியங்களை செய்யறோம். அது கண்ணுக்கு தெரியாம வைக்கிறது தானே அந்த வலை அல்லது அந்த தூண்டில்னு சொல்றது. நமக்கு வலை தெரியறது இல்லை, அதை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்லை. நமக்கு அந்த நேரத்தில் மட்டும் கண்ணு ரொம்ப ஷார்ப் ஆயிடும், ஃபோக்கஸ்ட் ஆயிடுவோம். நமக்கு என்ன வேண்டுமோ அந்த ஆகாரம் அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அங்க அதுதான் அங்க இருக்கிறது மாதிரி தெரியும். ஸோ அதனாலதான் இந்த நிழலை விட்டு இந்த மறைவை விட்டு வெளியேறாம நாம இருக்கிறது நல்லது. நமக்கு வேண்டிய யாவும் இந்த மறைவிடத்துல கிடைக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். நாம போய் எடுக்க போகும்போது தான் பிரச்சனை. தாவீது பத்சேபாவோட தவறு செய்யும் பொழுது தீர்க்கதரிசி தாவீதை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளும்போது சொல்லப்படுற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, உனக்கு இவ்வளோ உயரமான பதவிகளை கொடுத்தேன், இவ்வளோ பேரை உனக்கு தந்தேன் நான். அப்பமே தாவீது ஒரு ராஜா, நிறைய மனைவி. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்துல கேட்டு இருந்தா நான் இன்னும் உனக்கு தந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிறார். நீ ஏன் போய் எடுத்த? அதான் பிரச்சனை. அதான் உன்னுடைய ஸ்னேரா, உன்னுடைய கன்னியாக, அது கன்னியே ஒரு கன்னியா மாறி போச்சு. அதனால அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு மாட்டிக்கொள்ளாம கடைசி வரைக்கும் அவன் நிற்கும் போது அவனுக்கு வேண்டிய பரிசுகள் அவனை தேடுது. அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது அவன் என்ன சொல்றான்? கடவுள் இந்த சோதனை எனக்கு வச்சாருன்னு சொல்றான். அதை தான் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்னேரை கடவுள் வைக்கல. அதாவது நீங்கள் உத்தமர் என்று விளங்கும்படிக்கு ஒரு சோதனையை தேவன் தந்து உங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறது இல்ல. எந்த சோதனையும் தேவனால வர்றது இல்ல.
அப்போ யார் இந்த சோதனை வைக்கிறது? வேடன் வைக்கிறான். ஏன்னா அவனால் உங்களை பிடிக்க முடியாது. வேற ஒரு இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, தொட முடியாது. பாதுகாப்பாக இருக்கிறீங்க, அப்படி பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் உங்களை தொட முடியாது. அதனால தான் அந்த மறைவை முதல்ல சொல்லிட்டு, நான் கர்த்தரை நோக்கி இப்படிலாம் சொல்லுவேன், சொன்ன பிறகு சொல்லியிருக்குது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். நிழலில் இருக்கும் பொழுது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறார். இல்லைன்னா இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை. அதெல்லாம் வேற ஒரு மேட்டரை சொல்றார், எப்படி இது உண்டாகுது, எப்படி மரணம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கர்ப்பம் தரிக்கிறது போல, அது ஒரே நாள் நிகழ்வுகள் அல்ல, ஒரு நாள் அது வெளிப்படுறது இல்லை. அது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சீடு மாதிரி போய் உள்ள உட்காந்துருது, ஒரு விதை போல உள்ள போய் உட்காந்துருது. பிறகு அது இமேஜினேஷன்ல, தாட்ல அது ஓடிக்கிட்டே இருக்குது. இது வெறும் பாவம் மட்டும் இப்படி இல்லை, நன்மையான விஷயங்களும் இப்படிதான் உண்டாகுது. நன்மையான விஷயங்களும் ஒரே நாளில் நடக்கிறதில்லை. உள்ள போய் உட்கார்ந்து அது கர்ப்பம் தரித்தால் போய் சரியான இடத்துல சேர வேண்டிய இடத்துல அது சரியாக சேர்ந்தா, அது உள்ளுக்குள்ள வளர ஆரம்பித்தா, அது ரொம்ப நாளைக்கு உள்ளுக்குள்ளே இருக்க முடியாது, ஒரு நாள் அது மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எவ்வகையான விருப்பம் என்பதை பொறுத்தது. ஆனால் விருப்பம் நிறைவேறுகிறது இப்படித்தான், இதுதான் இந்த ப்ராசஸ். அது வெளியே வரும்போது தான் அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரிகிற மாதிரி, அது வெளியே வரும்போது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது தான் தெரியுது அது நமக்கு சிக்கலா அல்லது அது நம்மளை மேன்மைப்படுத்துதா, உயரத்துக்கு கொண்டு போகுதா, கீழே கொண்டு வருதான்றதெல்லாம் அப்போதான் நமக்கு தெரியுது. ஆகவே நமக்குள்ளாக விதைக்கப்படுகிற விதைகள் சரியாக விதைக்கப்படணும். சரி, அது வேற விஷயம். ஆனால் இங்கே நாம சொல்லுகிறது என்ன? எப்பொழுதும் பிசாசானவன் நம்மளுக்கு அக்னியாஸ்திரங்களை அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த கேடகத்துக்கு பின்பாக இருக்கிற வரைக்கும் நாம அந்த அக்னியாஸ்திரங்களை அவித்து போட முடியும், அது ஒன்றுமில்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் இந்த ஸ்னார், இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற வேடனுடைய கன்னிக்கு தப்புகிறது. இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, பிசாசானவன் வலையை விரித்து காத்திருக்கிறான். அந்த வலையில் எப்படி போய் மாற்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லும்படியாக அவன் காத்திருக்கிறான். தேவன் தான் சோதிக்கிறார்னு சொல்லும் போது நீங்கள் வலையில மாட்டிக்கிறீங்க, அதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது அவர் சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே, ஃபெதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார்னா வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கிறது இல்லை. அதாவது ஒரு பெரிய டின்னை போட்டு உள்ள மூடி உங்களை யாருமே பார்க்க முடியாத மாதிரி மூடுறது இல்லை. இங்க கவரத் அப்படின்னு போடுறது, சில பேர் அப்படி யோசிக்கிறது உண்டு, மூடிடுவாரு யாருமே வெளியே தெரியாது. அதாவது நமக்கு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, பிரச்சனைகள் வரக்கூடாது என்று யோசிக்கிறோம். பிரச்சனைகள் வரவே கூடாது, பிரச்சனைகள் நமக்கு நெருங்கவே கூடாது என்பது அல்ல. நான் சங்கீதம் 23 பேசும்போது உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும். நீங்க மலைக்கு கீழே இருந்தாலும் சரி, நடந்து போகும்போதும் சரி, அல்லது அப்பாடா டேபிள் லேண்டுக்கு சேர்ந்துட்டோம், பந்தியை ஆயத்தம் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் சரி, எல்லா இடங்களிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதுல சந்தேகமே இல்லை. அது உங்களை பாதிக்க போகுதா பாதிக்க போலியான்றது தான் இங்க பிரச்சனையே தவிர வருமா வராதான்றது பிரச்சனை இல்லை. அவ்வளோ பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுதும் சத்துருக்களுக்கு முன்பாக தான் பந்தி ஆயத்தம் பண்ணப்படுது. இல்லைன்னா பந்தியில் கூட ஒரு டேஸ்ட் இருக்காது. பந்தி என்ன சும்மா வில்லனே இல்லாத கதை மாதிரி, ஹீரோவுக்கு வேலையே இல்லைங்க. ஆனா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தினும் போது சத்துருக்கள்லாம் ஏங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறது போல. யோபுவை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார், வெளியே சத்துரு சுத்தி சுத்தி பார்க்கறான், ஏங்குகிறான். அவன் அவ்வளோ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் சத்துரு தான். வேற யாராவது நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களும் சத்துரு தான். அவங்களுக்கு சத்துருக்கு தானே நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. அப்போ அவன் சுத்தி பார்க்கறான், ஏங்குகிறான். நீங்க யாரையாவது பத்தி ஏங்குறீங்களா? அவசியம் இல்லை. ஏங்குனீங்கன்னா அடுத்து பொறாமைப்படுவீங்க. அதை வெளியே சொல்ல முடியாது. அவங்க உன்மேல் நான் பொறாமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதனால என்ன பண்ணுவோம், அதை வேற வேற வகையில சொல்லுவோம். என்ன நீ செய்யறது சரியில்லை, நீ இன்னும் கொஞ்சம் இப்படி செய்யணும் அப்படின்னா நல்லது சொல்ற மாதிரி சொல்லுவோம், ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லுவோம், அவங்க நன்மைக்காக தானே சொல்றோன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வருகிறதற்கான அடிப்படை என்னவா இருக்கும்னா, அவங்க கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லையே,
இது எப்படி அவங்ககிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற பொறாமையை பூசி மழுகி கூட சேர்ந்து சந்தோஷப்பட முடியாத சூழலை நம்ம வேற மாதிரி காட்டுவோம். ஸோ சாத்தான் என்ன பண்ணுறான், கடவுள்கிட்ட சொல்கிறான், அவன் ஒன்றும் நல்லா இருக்கிறான்னா காரணம் நீங்கள் வேலி அடைச்சிருக்கிறீங்க, அவன் உங்களை கும்பிட்றான்னு நினச்சி நீங்கள் வேலி அடைச்சு நிற்கிறீங்க, அவன் வேலி அடைக்கிறாருன்னு சொல்லி தான் கும்பிடவே செய்கிறான், வேலியை மட்டும் நீக்கி பாருங்க, அவன் உங்களை தொழுது கொள்ளவே மாட்டான், உங்களை ஸ்தோத்தரிக்க மாட்டான் அப்படி சொல்லி அவனை எப்படியாவது காயப்படுத்துவதற்கு யோசிக்கிறான். அதுபோல நமக்கு வெளியே பிரச்சனைகள் நின்று ஏங்கிக்கிட்டு இருக்கோம், ஆனா அது நம்மளை தொடர முடியாது. ஏன்னா நன்மையும் கிருபையும் தான் நம்மளை தொடரும், இது நம்மளை தொடர்ந்து வர முடியாது. இடையில ஒரு வேலி இருக்குது அதை தடுக்கிறதுக்கு. நன்மையும் கிருபையும் வரும்போது வேலி இல்லை, அது நம்மளை தொடர்ந்து வருது, கேட்ச் பண்ணிக்குது நம்மளை. அவர் சிறகுகளாலே மூடுவார். அந்த கிருபாசனத்தை பெட்டியில மூடுதல்னு போட்டிருக்குது. அதெல்லாம் நீக்கிட்டு உள்ள போய் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது போலதான் தேவன் நம்மை வேலி அடைக்கிறார். மறுபடியும் அந்த ஃபென்ஸை பத்தி தான் சொல்லியிருக்குது இந்த இடத்துல. இந்த சிறகு என்பது ஒரு வகையான ஃபென்ஸ். சங்கீதம் 147 சங்கீதம் 147 தாவீது இப்படி சொல்றாரு, யுத்த காலத்தில் என் தலையை மூடினீர், யுத்த காலத்தில் என் தலையை மூடினீர். அதை தான் பவுல் சொல்லும்போது சொல்றார், ரட்சண்யம் எனும் தலை சீரா. யுத்த காலத்துல ரொம்ப முக்கியமா பாதுகாக்கப்பட வேண்டியது தலைப்பகுதி தான். வேற எங்க இப்ப கூட பாருங்க, நெஞ்சில தோல்ல அல்லது தொடையில எங்க சுட்டாலுமே காப்பாத்திர முடியுது. ஆனா பாயிண்ட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க, நடு நெத்தியில சுட்டாங்கன்னா அதோட முடிஞ்சுது, அந்த நிமிஷம் முடிஞ்சுது. தலையில அடிபட்டா காப்பாத்துறது தான் கஷ்டம். வேற எங்க அடிபட்டாலும் கை இல்லாம இருக்கிறத பார்த்துக்கிறோம், கிட்னி இல்லாம இருக்கிறத பார்த்துருக்கிறோம், கால் இல்லாம இருக்கிறத பார்த்துக்கிறோம். தலை இல்லாம இருக்கிற ஆளை இன்னும் நம்ம பார்க்கலாம். தலை இல்லாம ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாருன்றது இன்னும் பார்க்க முடியல. அப்போ இந்த தலையை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். அதுவும் யுத்த காலத்துல தான் தலையில அடிபடுது. சந்தோஷமான நாட்கள்ல சிந்தனை எல்லாம் சரியா தான் இருக்குது. அப்ப யாரும் நமக்கு சிந்தின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா சிந்தி அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்கன்னு யாராவது சொல்லி தரணுமா என்ன? யாரும் சொல்லி தர வேண்டியதே இல்லை. அது மகிழ்ச்சியான காலங்களில் போயிட்டு இருக்குது. ஆனா யுத்த காலம் வரும்போது சிந்தனை மாறி போகுது, தலைக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. அப்ப அந்த தலையை அவர் மூடுகிறார். எப்படி மூடுறார்? அவருடைய வார்த்தையினால, அவருடைய பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளால தலையை மூடுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி சொல்லும்போது தலை மூடப்படுது. அந்த தலை அவருடைய சிறகுகளால மூடி, அவருடைய வார்த்தைகளால நம்மளை தேற்றி, அந்த வார்த்தைகளால நம்முடைய மனதை புதிதாக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுறோம். நல்ல காலங்கள்ல நல்லா இருக்குது சிந்தனை. ஆனா காரியங்கள் மோசமாகும் போது அதை தான் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த மோசமான காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். அங்கதான் தலை பாதுகாக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்க நிகழ்வுகளை சிந்திக்க ஆரம்பிப்பீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அதை சிந்திப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க தாக்குதலுக்கு உள்ளானவர்களாக மாறி போவீங்க. என்ன நடக்கணும், அல்லது நீங்க எவ்வளவு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க, உங்களை சுற்றிலும் அக்னி அஸ்திரங்கள் பாஞ்சிட்டு இருந்தாலும் உங்களை அது தொட முடியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்கும்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய மெமரியில இருக்கும்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய தலை பாதுகாக்கப்படுகிறது என்று அர்த்தம். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் சொல்றாங்க. இது சும்மா ஏதோ நடக்குதுன்னு சொல்றது இல்லை. அம்பு முன்னால பாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் தாக்காது, என்னாலலாம் அப்படி சொல்றதுனால அது தாக்காம இருக்க போறது இல்லை. அந்த கவசத்தை போட்டிருக்கிறதுனால அது தாக்காம இருக்கும். அது ஆல்ரெடி பில்டின்னா இருக்கணும் உள்ளுக்குள்ள. அந்த நேரத்தில் பதட்டத்தில் சொல்றது இல்லை. இருட்டில் போகும்போது பயப்பட மாட்டேன் பாட்டு படிக்கிற மாதிரி கிடையாது. அது பரிபூர்ண பாதுகாப்பே கிடையாது. இருட்டில் போகும்போது பயப்பட மாட்டேன்னு பாட்டு படிச்சா ஏதோ கொஞ்சம்
நமக்கு தெம்பா இருக்குமே தவிர, ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளாக பயம் இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது அப்படி கிடையாது. இது உள்ளுக்குள்ளேருந்து பில்டடாக இருக்கணும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்முடைய மனதில் கொஞ்சம் கூட பாதிக்கவே கூடாது. பாதிச்சு போராடி நான் ஜெயிப்பேன், நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்து ஜெயிக்கிறது கிடையாது. அதை பற்றி நான் பேசலை. அது ஒரு வகையான உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயே இருந்துடாதீங்கன்னு சொல்கிறேன் நான். அது தினந்தோறும் நான் எப்பொழுதும் சொல்றது அதுதான். ரவுடி வரும்போது 2 முட்டையை உடச்சி ஊற்றி 4 தண்டால் எடுக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகி அவனை ஜெயிக்கவே முடியாது. அது தினந்தோறும் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். தினந்தோறும் ஒரு முட்டையை குடிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி உடம்ப பில்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல எதிரி வரவே மாட்டான். அப்படியே எதிரி வந்தாலும் ஒதுங்கி போவான். 3வது, அப்படி எதிரி உங்களை தாக்குத வந்தாலும் நீங்கள் அவனை மேற்கொண்டு விடலாம். அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சில பேர் விசுவாச அறிக்கை பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்த பிறகு விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விசுவாச அறிக்கைன்றது ஏற்கனவே செய்து உங்களை கட்டுமானம் பண்ணி எல்லாத்துக்கும் ஆயத்தமா வச்சிருக்கணுமே தவிர, பிரச்சனை நேரத்தில் முணுமுணுக்கிறதுல எந்த விஷயமும் இல்லை. அது பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை முணுமுணுக்கிறத விட கொஞ்சம் பெட்டர், அவ்வளவுதான். பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையை குறித்து பேசுகிறதோ அல்லது சோர்ந்து போகிறதையோ விட நீங்க இந்த விசுவாச வார்த்தைகளை பேசுறது நல்லது. ஆனால் அது உங்களுக்கு பரிபூர்ணமான பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே உங்க தலையை மூடி வச்சிருந்தீங்கன்னா, ஏற்கனவே யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே உங்க தலையை மூடிட்டு போங்கன்னு சொல்றோம். அங்க போய் நீங்க ஹெல்மெட்டை மாட்ட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அடிபட்டு விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததுதான் முக்கியமானது. அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். மேல உள்ளதுக்கு ஃபெதர்ஸ்னு போட்டிருக்கு, ஆனா கீழே விங்ஸ்னு போட்டிருக்கு. அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அது ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது இதுல. இந்த சட்டைகள் அப்படிங்கிறது இந்த பறவைக்குரிய விஷயமும் அப்படிதான். ஆனா நான் நம்புறேன், இந்த யூதர்கள் சட்டைகள் என்று சொன்னாலே அவங்களுக்கு ஞாபகம் வருகிறது என்னன்னு சொன்னா, அவங்க தங்களை மூடிக்கொள்ள ஜப நேரங்களில் பயன்படுத்துகிற, எப்பொழுதும் ஆண்கள் தரித்திருக்கிற தலித் என்று சொல்லப்படுகிற பிரேயர் ஷால். அந்த பிரேயர் ஷால் ஒரு யூத ஆணுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்க அவர் தமது சட்டைகளால் அப்படின்னு சொல்றதுதான் இங்க விசேஷம். ஏன்னா இவங்க அவரும் அதை போட்டிருக்கிறதாவே பாக்குறாங்க. இப்ப மனிதனுக்கு கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீ இதெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு சட்டமா கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் செய்யாம நமக்கு சொல்லுவாரா? அவரும் அப்படித்தானே போட்டிருப்பாரு. இப்ப அவர் போட்டிருக்கிறார். தலித் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த படத்துல நீங்க பாருங்க, இந்த 4 மூலைகள்லையும் நீளமான கயிறுகள் தொங்குது. இந்த கயிறுகள் தான் விங்ஸ்ன்னு சொல்றாங்க. கனஃப் என்று சொல்லப்படுகிற எட்ஜஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் சிறகுகள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரே எபிரேய வார்த்தை தான். இதுவும் அவங்க போட்டுட்டு போகும்போது ஒருவேளை பறந்துகிட்டு இருந்ததுனால சொன்னாங்களோ என்னமோ தெரியாது. ஆனா இந்த சிறகு, இந்த முடிச்சு இருக்கு இல்லையா, இந்த முடிச்சு தான் அவங்க என்ன சொல்றாங்க, 613 கட்டளைகள். அந்த கட்டளைகள் ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் இது இருக்குது. இது முன்னால 2 பின்னால 2 அப்படி இருக்கும். அவங்க அதை தரிக்கிற முறையே அதுக்கெல்லாம் படிக்கிறாங்க, எப்படி அதை வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சிறகுகளால் உன்னை மூடுவார், அல்லது இந்த சிறகுகள் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். இதெல்லாம் அவர்களுடைய டேர்ம்ஸ், அவர்கள் பேச்சு வழக்கிலேயே இதை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதை வேர் பண்ணும்போதே ஒரு பிளெஸிங் சொல்லிட்டு தான் அதை அவங்க அணிந்து கொள்வாங்க. அதை அணிந்து கொள்ளும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது அதை இப்படி மேல அப்படி தூக்கி இப்படி பிடிப்பாங்க. அப்படி தூக்கி பிடிக்கும் போது அது ஒரு ரூம் மாதிரி ஆகும்.
ஒரு அறை மாதிரி ஆகும். அதை தான் இயேசு சொன்னார், நீ உன் அறை வீட்டுக்குள்ளே போய் தாளிட்டு கொண்டுலாம் சொல்லியிருக்கு இல்லையா. இதெல்லாம் எங்கேயோ ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து தனி ஜெபம், ப்ரேயர் ரூம், பூஜை அறை உண்டாக்குறது இல்லை அது. அந்த நாட்களில் நம்மளை மாதிரி பாவம் 4-5 ரூம் வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த நாட்களில் கூட எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை தானே. உன்னுடைய வீடுகளில் போய் அறையை பூட்டி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரூம் தான் இருக்குது சில பேருக்கெல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், வீட்டில் உள்ள மற்றவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு தான் ஜெபம் பண்ணணும். அப்புறமா இது அப்படி சொல்லலை, பர்சனல் ரூம், பர்சனல் ப்ரேயர் ரூம் அது. அவங்க மூடிக்கிட்டாங்கன்னா அந்த நாட்களில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ எப்படி நிறையா ஸ்டைல்ஸ் கீப்பப் பண்ணுறோம் இல்லையா. ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் அதை ஸ்டைலாக கீப்பப் பண்ணுவோம். முந்தி நாங்கள்லாம் வந்து சர்ச்சுக்கு போகும்போது கண்டிப்பாக பைபிள் கொண்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. அப்போது இந்த இவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு விட்ருவாங்க. அதுவே வழியில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவானோ, பார்த்தா ஒரு மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலில் கிண்டல் பண்ணுவானோன்னு சங்கடத்தில் தான் போய்கிட்டு இருப்போம். இதில் கையில் வேற ஒரு பைபிளை தூக்கிட்டு போயிட்டால் சாமியார்னு சொல்லிடுவானு ஒரு பயம். அதனால இங்கிலீஷே படிக்க தெரிலனா கூட இங்கிலீஷ் பைபிள் கொண்டு போவோம். ஏன்னா அதுதான் சின்னதாக இருக்கும், அது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்டைலாக கொண்டு போகிறது. அது மாதிரி கருப்பு கலர் இல்லாமல் வேறு சிவப்பு கலரில் வேறு ஏதாவது இருந்தது, கவர் இருந்ததுன்னா அதை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போவோம் ஸ்டைலுக்காக. சில சமயம் தங்க முலாம் பூசின மாதிரி இருக்கும் அந்த ஓரங்கள்லாம், அதெல்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது என்ன செஞ்சாலும் அது ஒரு ஸ்டைல் வந்துடும் பாருங்க. அப்படி இந்த ப்ரேயர் ஷாலையே ரொம்ப சின்னதாக போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சின்னதாக அப்படி மேலே போட்டுக்கிட்டு எல்லாரும் போடணும் தானே, கண்டிப்பு தானே, அப்படி போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஷாலை வந்து இந்த மாதிரி ஆக்க முடியாது, வீடு மாதிரி ஆக்க முடியாது. இயேசு வந்து அந்த அவங்களுக்கு புரியுது அது சொல்லும்போது, நீ வந்து எப்படி அது உண்டாக்கப்பட்டிருந்ததோ, ஆரம்பத்தில் எப்படி உண்டாக்கப்பட்டிருந்தோ அப்படி போடுங்க, போட்டு அந்த ஷால் மாதிரி பிடிங்க, பிடிச்சி உங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எல்லாருக்கும் உங்கள் முகம் தெரிகிற மாதிரி பண்ணாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி அதை வந்து ஒரு முகத்தை ஒரு மாதிரி மூடிடுவாங்க. உள்ளுக்குள்ளே யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்னு வெளியே தெரியாது. அது முறை. அப்படி செய்யாதவர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் அறை வீட்டை பூட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை தருவார் அப்படிலாம் சொல்லியிருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், இந்த மல்கியா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மல்கியா புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கு. மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் தமது சிறைகளால் இவனை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். இந்த வியாதி இப்படி உங்களை அழிக்கக்கூடிய எந்த விஷயமும் இந்த சட்டைகளுக்குள்ளாக வர முடியாது. அப்படின்னா இந்த சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கி இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, ஒரு நாள் மேசியா வருவார். அந்த மேசியா இந்த சட்டைகளை அணிந்திருக்கும் பொழுது, இந்த பிரேயர் ஷாலை போட்டிருக்கும் போது, அந்த பிரேயர் ஷால்ல, அந்த விங்ஸில், அந்த சிறகுகளில் ஆரோக்கியம் இருக்கும். கொழுத்த கன்றுகளை போல நம்ம புறப்பட்டு போகலாம் அது கீழே வர்றவங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் இந்த இரத்தப்போக்கு உள்ள ஸ்திரீ அந்த சிறகை வந்து அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள்னா, ஏதோ ஒரு வஸ்திரத்தை ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணிடல, இவரும் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னா இவங்களுக்கு ஆச்சரியமாகுது. என்னடா எல்லாருமே தானே தொட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருமே தானே அவரை நெருக்கி வந்துகிட்டு இருக்கிறோம், இப்போ போய் ஏதோ ஒன்று என்னை தொட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னா, அந்த பின்பகுதி வந்து நீளமாக கீழே வரைக்கும் இருக்கும் பாருங்க. இந்த அம்மா கீழே நகர்ந்து வந்து அந்த இடத்த தொட்டாங்க, அந்த அந்த மூளையை, அந்த சிறகை, அந்த அந்த விங்கை அவங்க தொட்டாங்க. தொட்டவுடனே ஆரோக்கியம் வந்துருச்சு. அவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம்? நான் சுகமாவேன், அந்த அம்மா நான் சுகமாவேன்னு சொன்னாங்களே அந்த விசுவாசமா, அல்லது இவர்தான் மேசியா என்கிற விசுவாசமா? இந்த அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் இவர் தான் மேசியான்னு.
ஏன்னா மேசியாவினுடைய அந்த விங்ஸ்ல தான் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன் உதிப்பார், அவருடைய சிறகின் கீழே, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஸோ இதுதான் அந்த விங்ஸ்ல மூடுறது. அது கீழே ஆரோக்கியம் இருக்குது, அது கீழே சுகம் இருக்குது. வியாதி வந்து சுகமாகாமலே வியாதியை வராம பாதுகாக்கிற விஷயமெல்லாம் அந்த சிறகுகள்ல இருக்குது. நீங்க பார்க்கலாம், அந்த அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகுதான் இயேசு போய் அந்த சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்லி மரித்த பெண்ணை எழுப்புவார். ஸோ இதெல்லாம் தேவனுடைய அந்த சட்டைகளின் கீழே வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் பாருங்க, அந்த விங்ஸ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிறகு எப்படி வேலை செய்யுது. இந்த கண்மலை, கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், அதெல்லாம் சொல்லும்போது நீங்க மறைவிடத்துக்கு வந்துட்டீங்க. அவர் செட்டைகளின் கீழ் வருகிறது எப்படி? சிறகுகளின் கீழ், சிறகுகளால் உன்னை மூடுவார். ஆனா செட்டைகள், விங்ஸ்னு போட்டுது, இந்த ஃபெதர்ஸ் இல்ல, விங்ஸுக்கு கீழே எப்படி வர்றோம் அப்படின்னு சொல்றது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்குது, செட்டைகளின் கீழே மரித்தாலும் உயிர்த்தெழுகிற விஷயங்கள்லாம் இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான், எல்லாம் இருக்குது இதுக்கு கீழே. ஏன்னா இருளோ பகலோ, இரவோ பகலோ, இருளோ மத்தியானமோ, சங்காரமோ கொள்ளை நோயோ எதுவுமே தொட முடியாது. இதுல இந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அப்படின்னு போட்டிருந்தது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த கோவிட் வந்தபோது இந்த லாக்டவுன்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, இந்த லாக்டவுன் போட்டு அந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் அடிக்கடி கவர்மெண்ட்லன்னு சொல்லுவாங்க, இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் யாரும் நடமாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரவில் 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் யாரும் நடமாடக்கூடாது. நான் என்ன கமெண்ட் பண்ணுவேன்னா, என்னது பைத்தியகாரத்தனமா இருக்குது, பகல்ல தானே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கூடுறாங்க, பகல்ல தானே வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நைட்டு 10லிருந்து 6 வரைக்கும் லாக்டவுன் போகிறதுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்குது, இரவில் நடமாடும் கொள்ளை நோய். அது ஏன் என்னன்னு புரியல. ஆனால் கொள்ளை நோய் இரவில் தான் நடமாடும் போல் இருக்குது. பகலில் தான் சண்டை நடக்கும். யுத்தம் வந்து சாயந்தரம் முடிஞ்ச உடனே யுத்தத்தை முடிச்சிருவாங்க. அதனால தான் யோசுவா வந்து சூரியன் மறையக்கூடாது, நிலவு உதிக்கக்கூடாதுலாம் நிறுத்தி வச்சிருப்பார். ஏன்னா வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த காலங்களில் சண்டை, வெளிச்சம் முடிஞ்ச உடனே சண்டையை நிறுத்திடணுன்றது அவங்களோட. அதனால தான் சொல்லியிருக்குது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். மத்தியானம் தான் யுத்த வீரர்கள் ஒரு நாட்டுக்குள்ள பூந்தாங்கன்னா வெட்டுறது ஜனங்கள் எல்லாம். அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, விளங்கிக்கணும். மத்தியானத்தில் நடைபெறுகிற சில விஷயங்கள் இருக்குது, மத்தியானத்தில் நடைபெறுகிற விஷயங்கள் இருக்குது, நடைபெறக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. இந்த சமாரிய ஸ்திரீ இருந்தாங்க, அவங்க எப்போ தண்ணி எடுக்க போறாங்க, மத்தியானத்தில் போறாங்க. மத்தியானத்தில் யாரும் தண்ணி எடுக்க போக மாட்டாங்க, இவங்க யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக மத்தியானத்தில் போறாங்க. அதுபோல் மத்தியானத்தில் யாரும் வெளியே நடமாட மாட்டாங்க. அப்படி நடமாடும் பொழுது அவங்க இந்த சங்காரத்துக்குள்ள ஆயிடுவாங்க. ஆனால் அதில் கூட நமக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்ல வருகிற விஷயம். சங்கீதக்காரன் சொல்றாரு, பகல் இரவுன்னெலாம் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க, இந்த நாள் அந்த நட்சத்திரம்லாம் பார்த்து ஒன்றும் குழப்பிக்காதீங்க. இதில் எது இருந்தாலும் சரி, இந்த சட்டைகளின் கீழே வரும் பொழுது எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகுது. சட்டைகளுக்கு வெளியே எல்லாமே மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். பகல் வரும், இரவு வரும், இருள் வரும், மத்தியானம் வரும். இதெல்லாம் சட்டைகளுக்கு வெளியே தான். சட்டைகளுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க பாதுகாப்பை மட்டும்தான் உணர முடியும். ஆனா எப்படி இதுக்குள்ள வர்றது அப்படிங்கிறத ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதுன்னா, ட்ரஸ்டத் அப்படின்னு வருது, நம்புகிற அப்படின்னு வருது ஆங்கில வேதாகமத்தில். இந்த சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாயின்னு வருது இல்லையா, இந்த அடைக்கலம் புகுகிறது அப்படிங்கிற வார்த்தை அதில் எப்படி போட்டிருக்குன்னா, ட்ரஸ்ட் பண்றதை பத்தி போட்டிருக்கு. அதாவது நீங்க மூடப்பட்டு தான் இருக்கிறீங்க,
நீங்க வேலிக்குள்ள தான் இருக்கிறீங்க. இப்ப வேலிய எப்படி எதிரி தாண்ட முடியாதுன்னா, இப்ப சில இடங்கள்ல வேலி போட்டிருப்பாங்க. அப்போ சில மிருகங்கள் அந்த வேலியை விட பலமுள்ளதாக, அந்த வேலியை உடைக்கக்கூடியதாக இருக்கிற மிருகங்கள் வருகிற இடங்கள்ல அந்த வேலியில மின்சாரம் பாய்ச்சி வைப்பாங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வைப்பாங்க. அப்ப யாரும் அதுக்குள்ள வர முடியாது. இப்ப வேலி இருக்கிறது மாத்திரம் இல்ல, வேலியை கூட உடைச்சிட முடியும். ஆனா அந்த வேலியில மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தா யாரும் உடைக்கப்பட முடியாது. யாராலையும் அதை உள்ளுக்குள்ள வர முடியாது. வித்தவுட் பர்மிஷன் அந்த இடத்தினுடைய ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படிதான் வர முடியும். எப்படின்னு சொன்னா, இந்த நம்புகிறது தான் அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றது. அதுல நான் எவ்வளவு நம்புகிறேனோ அவ்வளவு என்னுடைய வேலி பெரிதாக இருக்கிறது, ஸ்ட்ராங்கா ஆகிடுது. நான் எவ்வளவு பயப்படுறேனோ அவ்வளவு என் வேலி வீக் ஆயிடுது, என் வேலி சின்னதாயிடுது. இந்த ட்ரஸ்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் கேடகம். விசுவாசம் எனும் கேடகத்தை கையில் ஏந்தினவர்களாய் சாத்தானுடைய சகல அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் எனும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கேடகம் நம்மளை மறைக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா விசுவாசம். நான் எவ்வளவு உறுதியாக விசுவாசிக்கிறேனோ அவ்வளவு பெரிய கேடகம் எனக்கு உண்டாயிருக்கிறது. சில பேர் கேடகத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், கேடகம் எதுக்காக? கேடகம் இப்படி கையில பிடிச்சிருக்கிறோம், இப்படி ஏதோ ஒன்று இப்படி பிடிச்சிருக்கிறோம், பிடிச்சிக்கிட்டு எதிர்த்தாப்புல எதிரி அம்புகளை விடும் பொழுது என்ன பண்றோம்? இப்படி தடுக்கணும். இப்படி தடுத்தோம்னு சொன்னா அது அதுல பட்டு கீழே விழுந்துரும். நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் நல்லா தான் பிடிச்சிருக்கிறோம், அம்பு வர்ற வரைக்கும் நல்லா பிடிச்சிருக்கிறோம். என்ன பாட்டு, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒன்னா கூடிட்டா நம்மள மாதிரி விசுவாசி வேற யாரும் கிடையாது. அப்படிதான் பாட்டு பாடுவோம், அவ்வளவு விசுவாசமா பேசிக்கிட்டே இருப்போம் பாருங்க. ஆனா அங்க இருந்து அம்பு வருதுன்னா, வரும்போது தானே இதை பிடிக்கணும். நம்ம ஆளுங்க வர்ற வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்துட்டு வரும்போது 2 கையும் உயர்த்தி ஏசப்பா காப்பாத்துன்றோமா, அது நேரம் நெஞ்சில் பட்டுரு. எதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்குது? உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக. நீங்க அதையும் தூக்கி மேல காமிச்சு இயேசுவே காப்பாத்துனா நேரா அது குத்திட்டு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எப்படி இதை நான் உங்களுக்கு விளக்குறேன், எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. சிறகுகளின் கீழே, இந்த செட்டைகளின் கீழே தங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதை நம்பி இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கையை நீங்க எப்போ இழக்கிறீங்களோ, இந்த நம்பிக்கையை எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்பொழுதுதான் ஆபத்துகள் உங்களுக்கு வருகிறது. நீங்க யோபுவனுடைய வாழ்க்கையில இதை நல்லா பார்க்கலாம். யோபுவுக்கு பெரிய ஒரு வேலி இருந்தது. ஆனா இந்த யோபுவுக்கு வேலி இருந்தா கூட ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்ன பயம்? எப்ப வேணா தான் பாதிக்கப்படலாம், தான் பிள்ளைகள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது நீங்க 1வது அதிகாரத்துல, யோபு 1வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அவங்க பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? யோபுனுடைய குடும்பம் ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான குடும்பம், சூப்பரான குடும்பம். 3 பையங்க 3 பொண்ணுங்கன்னு இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பசங்க நல்ல பெரிய பணக்காரருடைய பிள்ளைங்க. அதனால என்ன பண்றது? அடிக்கடி விருந்து வைக்கிறது. விருந்து வச்சு சகோதரிகளை வேற கூப்பிடுறாங்களாம். சகோதரிகளை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டில் மாற்றி மாற்றி விருந்து வச்சுப்பாங்க பொழுது. அப்படிதான் போட்டிருக்குது. விருந்து வச்சுட்டு அவங்க போன உடனே அப்பாவுடைய வேலை என்னன்னா, விருந்து வைக்கும்போது இவனுங்க பார்ட்டி பண்ணுறானுங்க, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க போல் இருக்கு, ஏதாவது தப்பு பண்ணிட்டானுங்கன்னா கடவுள் கோச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 2 பலியை கொடுத்து இதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த பலியும் பயமும் பலியுமாவே இருந்திருக்கிறேன். பயமும் பாவரிக்குமாவே இருந்திருப்பான் பொழுது. பாவரிக்கை கூட நம்ம இப்போ எதுக்காக செய்கிறோம் பாருங்க? திருந்தணுங்கிறதுக்காக செய்யறதில்லை. இதை சொல்லாமல் போனால் எங்கே அடிச்சு விடுவாரோ அப்படின்னு சொல்லி பயத்திலே தான் அதை கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன, பயமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனால் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது தான் யோசித்து பார்க்குறோம், என்ன பாவம் செஞ்சோம் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை அப்படி வர்றதில்லை.
யோபுவுக்கு இந்த பயம் இருந்ததுனால 3வது அதிகாரத்தில் சொல்றார். யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இதில் நீங்க பார்க்க வேண்டிய படம் என்னன்னா, ஒரு பெரிய வேலி இருக்குது, வேலி போட்டு தேவன் பாதுகாத்து இருக்கிறாரு. அப்போ சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்க வேலியை எடுங்க, நான் போய் அவனை பார்த்துக்கிறேன், சோதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 1வது அதிகாரம் 11வது வசனம், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். நல்லா கவனிக்கணும், இந்த இடத்த திரும்ப திரும்ப வாசிக்கணும். அந்த இடத்த அவன் சொல்றான், நீர் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, ஆனாலும் உடைய கையை நீட்டி நீர் தான் தொடணும்னு சொல்றான். அவன் யாரு? சாத்தான் சொல்றான், நீர் வேலி அடைச்சிருக்கிறீங்க, நீங்க தொடுங்கன்றான். இப்ப இவர் சொல்றாரு, அதெல்லாம் உன் கையில் இருக்குதுன்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி இருந்துச்சான். அவன் வீட்டை, அவனை சுற்றி எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் வேலி இருந்திருக்குது. இப்போ அவனை சுற்றி மட்டும் வேலி இருக்குது. இதெல்லாம் அவன் கையில் இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் இதெல்லாம் பயந்தான். நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது, நான் அஞ்சினது எனக்கு நடந்தது. அப்ப இங்க நல்லா நீங்க கவனிக்கணும், நீங்க எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ, பயப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவைகளெல்லாம் உன் கையில் அல்லவா இருக்கிறதுங்கிற. எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம பயப்படுறோமோ அந்த 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 காரியத்துக்கு கர்த்தரை நம்பல, கர்த்தரை நம்பியிருந்தா பயப்பட்டு இருக்க மாட்டோம் தானே. அப்போ அந்த காரியம், பயப்படுற காரியம் எதுக்கு வெளியே இருக்குது? சிறகுக்கு வெளியே இருக்குது. இந்த சிறகுக்குள்ள ஒரு பயம் இல்லை தானே. அப்ப எதுக்கு பயப்படுறோமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அதான் நடந்துருமோ இதான் நடந்துருமோ. சில பேருக்கு நிகழ்காலத்தை குறிச்ச பயம், சில பேருக்கு எதிர்காலத்தை குறிச்ச பயம், சில பேருக்கு பணத்தை குறித்த பயம், சில பேருக்கு சரீரத்தை குறித்த பயம், சில பேருக்கு வாழ்க்கையை குறித்த பயம், சில பேருக்கு உறவுகளை குறித்த, ஏதோ ஒரு பகுதியில நாம பாதிக்கப்படுறோம்னா அந்த இடத்தை இன்னும் விங்குக்குள்ள நம்ம என்ன பண்ணல, கொண்டு வரல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது உன் கையில் இருக்குது, ஆனா அவனை மட்டும் தொடாதன்ட்டார். ஏன் அவனை மட்டும் தொடாதுன்னு சொன்னாரு? அதுதான் சீக்ரெட். அவன் மட்டும் எப்படி சிறகுக்குள்ள இருந்தான்? இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதோ என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். செத்து போய் ஆவியில தேவனை பார்க்கறத பத்தி அவன் பேசல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கடைசி நாள் ஒன்று வரப்போகுது, அப்ப மீட்பர் உயிரோடு இருப்பாரு. நீங்க எந்த கடைசி நாள் வேணா எடுத்துங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்போ யோபுவே கடைசி நாளை பத்தி பேசிட்டாரு. யோபு தான் முதல் புஸ்தகம் வேதாகமத்துல. ஆபிரகாமுக்கு முன்னால வாழ்ந்த ஆள் யாருன்னா யோபு. அவர் கடைசி நாளை பத்தி பேசுறாரு. நம்மளும் கடைசி நாளை பத்தி பேசின்னு இருக்கிறோம். சரி, அது வேற விஷயம். இப்போ இந்த கடைசி நாள் அவர் இறங்கும் போது, நானு என் தோல் முதல்ல அழுகி போனா கூட, இப்ப இருக்கிற அவன் அப்ப சொரிஞ்சுக்கிட்டு தோல்லாம் அழுகி போயிருக்கிறான், இப்படிலாம் அழுகி போனா கூட என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இதுதான் விஷயம். அவன் சாவேன்னு அவன் நம்பவே இல்லை. என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடும் நம்பினா, என் சொத்தெல்லாம் என்னை விட்டு போயிடும் அவன் பயந்தான். அதெல்லாம் அவனுக்கு நேர்ந்தது. ஒண்ணு மட்டும் அவன் பயப்படல. ஒண்ணு பயங்கர நம்பிக்கையா இருந்திருக்கிறான். என்னன்னா, என் தோல்லாம் அழுகி போகலாம், ஆனா நான் சாக மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் வர்றப்போ நான் அவரை என் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன். அப்ப ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, அந்த பகுதியை இது உன் கையில தான் இருக்குதுன்னு சொல்ல முடியல, அதை மட்டும் தொடாதன்ட்டார்.
அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அவனை நீ சாகடிக்க முடியாது. ஏன் சாகடிக்க முடியாது? நான் சாக மாட்டேன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது, அதே சமயத்துல நான் நம்பினது அவனுக்கு நேருது. பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அது? அப்போ மிகப்பெரிய தீர்க்கதரிசியா யோபு இருந்திருக்கிறாரு. நாம கூட நம்ம வாழ்க்கையில வேற தீர்க்கதரிசிகளை தேடி போக வேண்டியதே இல்லை. ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, உங்க வாழ்க்கையில நீங்க தான் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னாரு. நீங்க தான் பெரிய தீர்க்கதரிசியா. ஏன்னா வேற யாரு உங்களுக்கு சொன்னது நடக்கும், நடக்காம போகலாம். ஆனா உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிறது இருக்குதே, அது நடக்காம போகவே போகாது. நீங்க ஏதோ நியூ இயர் அன்னைக்கு போய் எங்கே யார் தலையில யாராவது உங்க தலையில கை வச்சு அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் விட பெருசு நீங்க உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறீங்களோ அதுதான் பெரிய விஷயம். யோபு தான் மரிக்க மாட்டேன் என்று உறுதியா இருந்ததுனால அது சிறகுகள் இருக்கிறது. அப்போ அந்த ஏரியாவில் என்ன பண்ணிருக்கான், நல்ல எலக்ட்ரிசிட்டி போட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சிருக்கிறான். மற்ற இடம்லாம் வேலி இருந்தது, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. அதனாலதான் சாத்தான் தொட முடியுது. அவர் சொல்றாரு, இதெல்லாம் உன் கையில இருக்குதுன்றாரு. ஏன்னா அவன் பயந்துகிட்டு இருக்கிறான். அவன் இந்த சிறகுகளாக கொண்டு வரல, நம்பிக்கையை இங்க கொண்டு வரல. ஆகவே நீ தொடணும்னா தொடலாம், தொடாம இருக்கணும்னா தொடாம இருக்கலாம், தொடணும்னா தொடலாம். ஆனா இதுக்குள்ள நீ என்டர் ஆக முடியாது. ஏன்னா அவன் அதுல நம்பிக்கையா இருக்கிறான். ஆமென். ஆகவே நம்ம விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னதுல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுன்றதான் இங்க ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன எதுல நான் நம்பிக்கை வைக்கிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91. அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். இந்த அவருடைய சத்தியம்னு நம்ம பைபிளை யோசித்துட்டோம். பைபிளையோ பிரசங்கத்தையோ எதையோ யோசித்துட்டோம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம் அப்படின்னு ஆங்கில வேதாகம் ரொம்ப அழகா சொல்லிருக்குது. ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் யுவர் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. என்னுடைய ஃபெய்த் இல்லையா, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் எனக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. அந்த காரியங்கள்ல அவர் உண்மையா இருப்பார் நான் நம்புறேனே. நான் அவருக்கு உண்மையா இருக்கிறத பத்தி இங்க பேசல. அவர் எனக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறதை நான் நம்புகிறேன். நீங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்றத பார்த்துங்க. அவர் எனக்கு விஷயம் சொல்லி இருக்கிறாரு, அதை நான் நம்புறேன். நான் எதையோ ஒண்ணு நம்பல. கடவுள் காப்பாத்துவார், கடவுள் காப்பாத்துவார், கடவுள் காப்பாத்துவார். இப்ப அவர் என்ன காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லி இருக்கும் போது நான் காப்பாத்துவார் 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 நம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை தானே. அவர் என்ன பணக்காரனை ஆக்க மாட்டேன்னு சொல்லின பிறகு பணக்காரனாக்குவார் நான் என்ன பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாலும் நடக்க போறது இல்லை. நான் எதை பாசிட்டிவ் கன்ஃபெஷனா பண்றேன், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே, அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் எனக்கு சொன்னதிலிருந்து வாக்கு தவற மாட்டார். அப்படிங்கறதுல நான் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் சொன்னதுல கூட இல்ல, அவருடைய கேரக்டர்ல நான் வைக்கிறேன். ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் மை ப்ரொடெக்டிவ் ஷீல்ட். நான் ஒரு டிரைவரை நியமிக்கிறேன், ஒரு கார் ஓட்டுறதுக்கு டிரைவரை நியமிக்கிறேன். அந்த டிரைவருக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் இளைப்பாரி கொண்டு இருப்பேன். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அடிக்கடி கேட்டுப்பேன் அவர்கிட்ட, ஓட்டுவியாப்பா, இந்த பாதை உனக்கு தெரியுமாப்பா, நல்லா ஓட்டுவியா, மெயின் ரோட்ல நல்லா ஓட்டுவியா, ஹைவேஸ்ல போனா ஒழுங்கா ஓட்டுவியா, இல்ல கிராமத்துக்குள்ள மட்டும்தான் ஓட்டுவியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவரை. நான் அந்த டிரைவர் கை தேர்ந்தவர் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் படுத்து பெல்ட்டை போட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவாருன்னு சொல்லிட்டு. அப்ப அது போல இந்த செட்டைகளுக்குள்ள வந்த பிறகு எனக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா, இந்த விஷயம் என்ன ஏது குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் மை ப்ரொடெக்டிவ் ஷீல்ட். அவருடைய சத்தியம் அப்படிங்கிறது, இது எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. நான் அவங்க சத்தியம்னு மொழிபெயர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வேற அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சத்தியத்தின்படி நடந்தால் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் எனக்கு என்ன பண்ணுது, பரிசையும் கேடகமுமாக இருக்கிறது. பாருங்க, எபிரேயர் 13 நம்ம பார்ப்போம், பார்த்து முடிப்போம். இது எபிரேயர் 13. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஓகே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே.
அவர் சொல்லி இருக்கிறாரே, ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருந்துன்னா இதை என்ன நினைச்சிட்டாங்க? பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பணம் வேணும்னு நினைக்கிறது தவறுன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா பணம் ஆசையாது. நான் இப்படி சொல்லட்டுமா, கொஞ்சம் உங்களுக்கு மாடர்ன் தமிழ்ல சொல்லட்டுமா? நீங்கள் பண ஏக்கம் உடையவர்களாய் இல்லாமல், பண ஆசைன்ற வார்த்தையை கொஞ்சம் இப்படி மாத்தி வாசித்து பார்ப்போம். பண ஏக்கம், ஏக்கம்னா ஐயோ என்கிட்ட வராதோ, எனக்கு இல்லையே, எனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லையே. சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலுமே ஒண்ணுமில்லைன்ற எண்ணம் இருக்க முடியும் தானே? எவ்வளவு இருந்தாலும் ஒன்றுமில்லைன்ற எண்ணம் இருக்க முடியும். அது போல ஒரு ஏக்கத்தோட நீங்க இருக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறது போதும்னு எண்ணுங்க. அப்ப என்ன இருக்குது? எவ்வளவோ உங்களுக்கு பொருள் காசு இருக்குது, அப்ப கூட நீங்க ஏக்கத்தோட இருக்க முடியும். ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு சாப்பிடறதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஆனா கூட நீங்க ஏக்கப்படாதீங்க. உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்ன இருக்குது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா தேவன் கூட இருக்கிறார், அது போதும்னு எண்ணுங்க. நான் ஏன்னா அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா அது உண்மை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகவே நாம் சொல்லலாமே. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஒரு விஷயத்தை அவர் சொல்லி, நான் சொல்வதற்கு ஒரு காரணம் வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் சொல்றேன். His faithfulness is my protective shield. அதுதான் அவருடைய சிறகின் கீழே வருகிறது. அப்படி சிறகின் கீழே நீங்க வரும் பொழுது, அது பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும், சங்காரமா இருந்தாலும், கொள்ளை நோயா இருந்தாலும் அது உங்களை தாக்கவே தாக்காது. வெளியே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம், ஆனா சிறகின் கீழ் இருக்கிறவர்களுக்கு, செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு காரியங்கள் ஒரே மாதிரி தான், 100% பாதுகாப்பு. அதுதான் இன்றைய நாளில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கி இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே சுகம் தங்கி இருக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கும். அந்த சட்டைகள்ல எப்படி நாம பாதுகாப்பா இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கையின் மூலமாக, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக. எங்க பயப்படுறோமோ அங்க தோற்று போகிறோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் பின்னால போய் ஒரு கணக்கெடுத்து பார்த்தா எங்கெல்லாம் தோத்தோமோ அங்கெல்லாம் விசுவாசத்தினால தோக்கலையே. நான் இந்த இடத்துல விசுவாசி தோத்தான்னு எந்த விஷயத்த சொல்ல முடியும்? பயந்துதான் தோத்துருப்போம். ஏன்னா பயந்த போது நம்ம அந்த கொடைக்கு கீழே இருந்து, அந்த வலை, அந்த அந்த நிழலுக்கு வெளியே, அந்த சிறகுக்கு வெளியே நாம் வருகிறோம், டிராப்ல மாற்றோம். நம்முடைய தேவைகளை சந்திக்க இவர் போதாதுன்னு நினைச்சு வெளியே போகும் பொழுது அங்கதான் நமக்கு பிரச்சனை உண்டாகிறது. இந்த நாளில் தேவன் உங்களோட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எந்தெந்த இடங்கள்ல பயம் இருக்குதோ அந்த இடங்கள்ல நம்பிக்கையால நிரப்புவோம். அது பிரச்சனையான சூழ்நிலைகள்ல மத்தியில நம்ம பண்ண முடியாது. அது வருவதற்கு முன்பாகவே நாம் ஆயத்தமா இருக்கணும். அப்பமே அவர் சிறகுகளால் நம் தலையை மூடணும். இந்த தலையை ரட்சண்யம் எனும் தலை சீராவை கொண்டு மூடி வருது மாத்திரம் அல்ல, விசுவாசம் எனும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் சகல அக்னியாஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் எனும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய பயங்கள் நீங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லையை விட்டு விலகி எந்தெந்த ஏரியாவில் அவர்களுடைய வேலியில அந்த மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துலலாம் விசுவாசத்தை அவர்கள் ஏற்றுவதன் மூலமாக அந்த இடம் அந்த சக்தியினால, அந்த மின்சாரத்தினால நிரப்பப்பட்டு அது மறுபடியும் ரீக்ளைம் பண்ணும்படியாக, மறுபடியும் அந்த பகுதியை எடுத்து உங்க கையில நாங்க கொடுக்கும்படியாக, அது உன் கையில் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதபடி, எப்படி யோபு தன்னுடைய ஜீவனை குறித்து உறுதியா இருந்தானோ அதுபோல நாங்கள் எங்கள் வாழ்க்கையினுடைய ஜீவனை மாத்திரமல்ல ஒவ்வொரு பகுதியையும், அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தது போல பயம் இல்லாதவர்களாக, யாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக, அன்றைக்கு பிசாசுக்கு தெரிஞ்ச விஷயம் யோபுக்கு தெரியாம இருந்தது போல நாங்களும் தெரியாம இருக்கிறவர்களாக அல்ல, உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உங்க சத்தியம், உங்களுடைய உண்மைத்துவம்
எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. உங்களுடைய உண்மைத்துவம் தான் எங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய உண்மை தான் எங்களுடைய கேடகம், எங்களுடைய பரிசை என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலிருந்து இவருடைய விசுவாசம் தூண்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி ஒவ்வொரு ஏரியாவா அது கவர் பண்ணி அவருடைய முழு வாழ்வும் பாதுகாப்பாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.